வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். சரிங்க, என்னாச்சு? வேறு லெவலில் இருக்கீங்க போல் எல்லாரும். ஹாலிவுட் படத்துக்கெல்லாம் கமல் சார் போக போகிறாராம். கிறிஸ்டோபர் நோலன் கூட சேர்ந்து நடிக்க போகிறாராம், டைரக்ட் பண்ண போகிறாராம். என்ன சொல்கிறேன் அப்படின்றீங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக கமல் சார் த ஒடிசி அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டோபர் நோலனுடைய படம் வெளியே வந்தது. அதில் கனவு துணிச்சல் இதற்குள்ளே வேறுபாடுன்னு சொல்லிட்டு ஹோமர் கனவு கண்டார். ஆனால் கிறிஸ்டோபர் நோலன் துணிச்சலாக அதை படமாக்குனாரு. இந்த துணிவு அப்படிங்கிறத நான் பாராட்டுறேன். இது காலத்தை கடந்து நிற்கும் ஒரு காவியம் அப்படின்ற மாதிரி தள்ளிட்டார் கிறிஸ்டோபர் நோலனுடைய படத்தை. அதுக்கு எல்லாரும் ஆதரவு கருத்துக்கு சூப்பர் சார், செம சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ என்ன மேட்டர்னா அதுக்கடுத்து ஒரு வீடியோ வெளியிட போகிறாராம். முழுக்க அவருடைய இந்த படத்துக்கு நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்கல்ல, அப்போ கமல் சாரோடைய அந்த வீடியோவை ஆட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் சொல்கிறது. ஆனாலும் எனக்கு என்ன டவுட்டுனா, சரி இவர் எதுக்கு இதை கொடுக்கணும் இப்போது? அப்போ ஹாலிவுட்டில் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மெர்ஜர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு எப்படி மீட் பண்ணாங்கன்ட்டு? இவர் ஹேராம் படத்தோடைய டிஜிட்டல் கொடுத்தாரு. அதை பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு, பாபநாசம் படத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டோபர் நோலன் சொல்ல, இவர் உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசின இவங்க இவரை பற்றி அவரும் அவரை பற்றி இவரும் செமையாக பேசிப்பாங்க. ஏன்னா 2 பேருமே டேரக்டரை பார்த்தீங்கன்னா பயங்கரம். கிறிஸ்டோபர் நோலன்லாம் பார்த்தீங்கன்னா நினைக்க முடியாத ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ணியிருப்பார். இந்த சேசர் கமல்ஹாசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட இங்கே இருக்கிறதுல பெஸ்ட்டான ஸ்க்ரீன் பிளே அவர் பண்ண படங்கள் தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளேவும் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ இவங்க பாராட்டிட்டாங்க. அடுத்து கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் கமல் சார் நடிக்கிறாரா, இல்லை கிறிஸ்டோபர் நோலன் கூட சேர்ந்து டைரக்ட் பண்ணுறாரா அப்படின்ற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கஷன் போயிடுச்சு. ஆஸ்கார் தட்டி தூக்கிடுவாரா, ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு. ஏங்க, இங்கேயே நமக்கு படம் கொடுக்க மாட்டாரு. கமல் சாருக்கு சினிமா மேலே இருக்க ஆர்வம் இன்னும் குறையல. ஆனால் நம்ம பசங்க வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்தியன் டு தக் லைஃப் வந்துச்சு, அதுக்கடுத்து எந்த படமும் வரல. கமல் சாரை ஃபேனாக நீங்கள் இருந்து பாடுறா, ஒருத்தன்ட்டே நீங்கள் அடுத்த படம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் தலை குனிஞ்சிட்டு நிற்கிறோம். இன்னும் ஒரு அப்டேட் கூட வரமாட்டேங்குது. KS 237ன்றான், அடுத்து கே அருண்குமார்ன்றான், மற்றும் நம்ம உறவினர்கள்லாம் வந்திருக்கேன்றான். வாமா கமல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சர்ன்னு உடனே போயிடுறாப்புல அறிவிப்போட சேர்ந்து அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீம்ஸே போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதுக்கெல்லாம் கமல் சார் அண்ட் RKFI ஏதாவது ஒரு அப்டேட்டு, நிஜமாவே சொல்கிறேன், என்னன்னே தெரியாமல் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் வருது. அதுவும் பெரிய பெரிய டைரக்டர்ஸ், சித்ராலட்சுமி மாதிரி ஆட்கள், அப்புறம் அங்கங்கே நமக்கு கிடைக்கிற குசுறு செய்தி, RKFI கிட்ட டீமில் நம்ம பேசுகிறப்ப அங்கே கிடைக்கிறது, அன்பரி மாஸ்டர்ஸ்ட்டு பேசும்போது அங்கே கிடைக்கிறது. இப்படி தான் நம்ம போட்டுட்ருக்கோமே தவிர இன்னும் தெளிவாக கமல் சாருடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்றது வரவே இல்லை. கல்கி மட்டும்தாங்க வந்திருக்கு. இப்போ கூட கல்கி படத்தை தீபிகா படுகோன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பார்ட் 2ல் கிடையாது. அதை எப்படி நீங்கள் ஈடுகட்ட போகிறீங்கன்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்போது நாகாஸ்வின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறி இருக்காரு பேசுகிறதுக்கு. அப்போ கமல் சார் பார்த்தீங்கன்னா கூட இருந்துக்கிறப்ப சொல்லியிருக்காரு, இவருடைய ரைட்டிங் தான் அவர் நம்புறாரு, இந்த ஸ்டோரி தான் அவர் நம்புறாரு. தீபிகா படுகோனோ இல்லை கமல்ஹாசன் இந்த படத்தில் இருக்கிறனாலையோ, இல்லை அமிதாப் பச்சன் இருக்கிறனாலையோ, இல்லை பிரபாஸ் இருக்கிறனாலையோ அந்த படம் ஓடுங்கிறது கிடையாது. அவருடைய ரைட்டிங்கில் அவர் வச்சிருக்க கான்ஃபிடென்ட். அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணுன்னே அவர் பார்த்துட்டு மிரண்டார் நாகஸ்வின். ஏன்னா அந்த மனுஷன் நம்ம கேள்வி கேட்டால் இவர் பதில் சொல்கிறாப்புல அப்படின்ற மாதிரி மிரண்டு போயிட்டாப்புல. இன்னொரு பக்கம் சிங்கீதம் சீனிவாசன் இருக்கார்ல, அவர் குழந்தையான ஒரு முகம் டைரக்டரு. இப்போ கூட ஜென் ஜிக்கு சவால் வரும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதில் விட்டாப்புல. அதெல்லாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவா எல்லாமே இருக்கு ஆண்டவா, எங்களுக்கு எப்போ தீனி போட போகிறீங்க? கமல் சார் ஃபேன்ஸ் நிஜமாவே 10 வருட காலம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருந்துட்டோம். இன்னும் நாங்கள் ப்ரைம் டைமில் கமல் சாரோடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கமும் வருத்தமும் பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு கடிதம் எழுதிட்டாங்க நிறையா பேர். சார் திருப்பி வாங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு கலைஞனாக இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இறங்குற மாதிரியான ஒரு ஃபீல் கமல் சார். இப்படியே இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் போயிடுச்சுன்னு வைங்களேன், அப்புறம் அவ்வளோதான். சினிமா நம்ம கமல் சார்கிட்டேருந்து எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வயது முதிர்வும் ஒரு காரணமாக கருதப்படும் அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட். சரியா? அடுத்து
நான் 2, 3 இது பார்த்துட்டு இருந்தேன் பழைய பேட்டிய. அதில மனோபாலா சார் வந்து பேசியிருப்பார். நான் வந்து எங்க ஊர்ல ஃபங்ஷன்ல நான் போறப்ப, தீபாவளி, பொங்கல் வரப்ப எங்க ஊருக்கு கூட நான் போமாட்டேன். கமல் சார் ஆஃபீஸ்க்கு வருவேன். அங்க வந்து கவர்ல ஒரு பணம் குடுப்பாங்க. பிளஸ் வந்து புது துணி குடுப்பாங்க. அத வாங்கி போடுறப்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாரி பேசியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. கமல் சார் அப்ப எவ்வளோ தூரம் குடும்பமாக எல்லாத்தையும் நினைச்சிருக்காரு அப்படிங்கிறது. சரி, வேட்டையாடு விளையாடு 2 வந்து ரீசென்ட்டா ஒரு எஃப்எம்க்கு வந்து கௌதம் மேனன் வந்து ரெடி அப்படின்ட்டாரு. பட் வில்லன் தான் தேடிட்டு இருக்கேன். டேனியல் பாலாஜி இறந்துட்டாரு. நான் வில்லன் தான் தேடிட்டு இருக்கேன். டேனியல் பாலாஜி வந்து சொல்லியிருப்பாரு. கமல் சார் படம் நீங்க ஃபைட் பண்ணும்போது உங்களுக்கு திட்டலையா? கமல் சார் ரசிகர்கள் அப்படின்னோனே, இல்ல இல்ல. கமல் சார் ரசிகர்கள் ரொம்ப ஜென்யூன். அவங்க படமா படமா தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாரி ஒரு வில்லன் இருந்தாங்கன்னா ஸ்ட்ராங்கா கமல் சார் கிட்ட அத வந்து சொல்ல முடியும். பட் ரிட்டயர்டு காப் அப்படின்ற ஆங்கிள்ல தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ரிட்டயர்டு காப்பா தான் எழுதியிருக்காராம். ஏன்னா கமல் சாருக்கு ஏஜ் ஆயிடுச்சுங்கிறப்ப ரிட்டயர்ட் ஆகி வீட்ல இருக்கிற ஒரு காப்பு. அவருக்கு என்ன நிகழ்வு நடக்குது? அப்படிதான் வந்து ஸ்டோரி வந்து ரொட்டேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. எப்படியோ ஒண்ணுப்பா. ஏதோ ஒரு படம்பா. பில்டப் குடுக்காம சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாரி நமக்கும் வந்து தோணுது. ஏன்னா நம்மளும் பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஆளுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிட்டே இருக்கு கமல் சார் ரசிகர்களுக்கு. அட போங்கப்பா அப்படின்ற மாரி. ஸோ நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? அடுத்து ராஜேஷ் எம். செல்வா இருக்கார்ல, கமல் சாருடைய ஆஸ்தான டைரக்டர். அவரு ஆர்கே-5ல ஒரு படம் பண்ண போறாராங்க. ஏன்னா அவருக்கு அடுத்த படங்கள் எதுவும் இல்ல. கடரகம் பண்ணாரு. அதுக்கப்புறம் பெருசா தூங்கானம் அவர் தான் பண்ணாரு. ஸோ இது வந்து அவரு ஸ்ருதி ஹாசன வச்சு ஏதோ பிளான் பண்றாங்க போல பண்றதுக்கு. அதுவும் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. இதுவும் வந்து ரூமர் மாரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன படம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அவருடைய தகவல் தான் இப்போ ஹாலிவுட்ல ஒரு ஃபிலிம் பண்றாங்க. படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற அவர் சைட்ல இருந்து வர ரூமர் தான். அது உண்மையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 38 இயர்ஸ் ஆஃப் சூரசம்ஹாரம். சித்ரா லட்சுமணன் சார் இயக்கம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சார பத்தி பேசினாரா பேசிட்டே இருப்பாரு. அவருடைய இயக்கம் அப்படிங்கிறப்ப 38 வருடங்களா? வேற லெவல்ல அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. சரி. புஷ்கர்னு ஒரு டைரக்டர் இருப்பார்ல, அவர் வந்து ரீசென்ட்டா அவருடைய படம் வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் ப்ரமோட் பண்றதுக்கு இப்ப ஆகஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு வரப்போ உங்களுக்கு எப்படி சேலஞ்சிங்கா இருந்தது பண்றதுன்னு கேட்கிறப்ப, ஆளவந்தான் ஃபைட் சீன் சொல்லிட்டாரு. இந்த மிரர் ஷாட்ல நந்துவும் இந்த சைடு இருக்கிறவங்க சண்டை போடுவாங்கல்ல கமல் சாரும். அப்போ இந்த மிரர் ஷாட்ல அவரும் தெரியணும், இந்த சைடு ரிஃப்ளெக்ஷனும் தெரியணுங்கிறப்ப கேமரா ரொட்டேட் பண்ணி ஃபிலிம்ல பண்ணோம். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். இப்போ இந்த ஷாட்ல ஈஸியா எடுத்துரலாம். பட் அந்த டைம்ல அத எடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிக கடினமான ஒரு விஷயம். அத வந்து கமல் சார் ஹேண்டில் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தார். தட் இஸ் குட்ல இப்போ வரைக்கும் ஞாபகப்படுத்தி பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அடுத்து ரேவதி அவர்கள் இப்போ ரீசெண்டா பேட்டி குடுத்துருக்காங்க. கமல் சார் பத்தி, ரஜினி சார் பத்திலாம் பேசியிருக்காங்க. அதாவது அவங்களுக்குள்ள இருக்க அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்குமா. ஒரு படம் ரஜினி சார்ட்ட பண்ணிட்டு அடுத்து போகும்போது, கமல் சார்ட்ட போறீங்களா? அப்படின்னு கேட்பாரு ரஜினி சார். நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்களுக்குள்ள அந்த போட்டியில் இருக்கும், பொறாமை இருக்காது. அப்படி ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் பார்த்து வியந்திருக்கேன் அப்படின்ற மாரி ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அடுத்து வடிவுக்கரசி. அவங்களாம் வந்து ஒரு டைம் போகும்போது, ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்தாங்களாம். அப்ப அவங்க நடிக்க போகும்போது, நீங்க பெரிய நடிகையா வருவீங்கன்னு சொல்லி ஆள் சொன்னது வந்து கமல் சார் தான். அதே மாரி பாபநாசம் படத்துல அருள்தாஸ் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சாரே பாராட்டுனாராம். நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு. போலீஸா நடிச்சிருப்பாரு அவரு. சூப்பரா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாரி வந்து சொன்னாராம் கமல் சார். ஸோ எப்பயுமே டேலண்டா இருந்தா, நல்ல டேலண்டா இருந்தா, இல்ல நல்லா பண்றீங்கன்னா, ஆன் த ஸ்பாட் கமல் சாருடைய ஒரு பாராட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.